ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் கிளாஸு செகண்ட் இயருக்கு, அதாவது செகண்ட் இயரில் இப்போ 4th செம் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நான் முதல்வன் கிளாஸஸ் உண்டு. உங்களுக்கு உண்டான கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ். அந்த எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த செமஸ்டருக்கு உங்களுக்கு இது முழுக்க முழுக்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ் தான். எப்படி ஃபஸ்ட் இயர் வந்து ஆன்லைனில் கோர்ஸ் வந்து பண்ணுறாங்களோ அதேமாரி உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து ஃபுல்லாக ஆன்லைன் தான். எல்லாத்துக்குமே இந்த கோர்ஸ் வந்து கம்பல்சரி. இந்த கோர்ஸ் வந்து இந்த செகண்ட் இயர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இயருக்கு எப்படி காமனாக எல்லாத்துக்கும் கோர்ஸ் இருந்துச்சோ அது மாதிரி இல்லாமல் செகண்ட் இயர் எல்லாத்துக்கும் காமன் இருந்தாலும் இந்த கோர்ஸ் வந்து யாருக்கு கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ், ஐடி, பிசிஏ இந்த கம்ப்யூட்டர் ஸ்ட்ரீமில் இருக்கவங்களுக்கு இந்த கோர்ஸ் கிடையாது. அதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரக்கிள் அந்த கோர்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்ட்ரீம் இல்லாமல் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த ஈவன் செமஸ்டர் 4th செமஸ்டர் செகண்ட் இயருக்கு எல்லாத்துக்குமே எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் இந்த கோர்ஸ் தான் நீங்கள் வந்து பண்ணணும். இந்த கோர்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாரதாஸ் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் எவ்ரி டியூஸ்டே எல்லாமே டியூஸ்டே அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு டியூஸ்டேவும் உங்களுக்கு ஷெட்யூல் போட்டிருக்காங்க. எவ்ரி டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா 2லேருந்து 4 மணி வரைக்கும் நடக்கும். 2 o'clock அப்படிங்கிறது உங்களுக்கு காலேஜ் சில பேர்த்துக்கு வந்து முடிச்சிடலாம். கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மொபைலில் தான் இதை அக்சஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்ரி டியூஸ்டே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இந்த கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க ஆன்லைனில். அவ்வளோ இந்த கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷெட்யூல் போட்டு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்து 6ஆம் தேதி இந்த கிளாஸ் இருந்தது. இந்த 6ஆம் தேதிக்கு அப்புறம் லாஸ்ட் டைம் நடக்கலை. இந்த 6க்கு அப்புறம் இந்த வாரம் வந்து 13ஆம் தேதி, அதுக்கப்புறம் 20, 27, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5ஆம் தேதி, அதுக்கப்புறம் 12, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 19 இந்த டேட்லலாம் உங்களுக்கு வந்து இந்த கிளாஸஸ் வந்து நடக்கும். ஃபுல்லாகவே எவரி டியூஸ்டே நடக்கும். இந்த ஷெட்யூல் வந்து டேட் வந்து மாறி இருக்குது. எவரி டியூஸ்டே வந்து உங்களுக்கு கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா அந்த நான் முதல்வன் செகண்ட் இயர் கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த கோர்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ஏற்கனவே நம்ம காலேஜிலேருந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் முதல்வன் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஐடி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஆன்லைனில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி சார் பண்ணுறதுனா உங்களுக்கு அந்த போர்ட்டலில் உங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்டு ஆல்ரெடி காலேஜில் வந்து ஃபஸ்ட் இயர்லேயே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஒரு ஐடி பாஸ்வேர்டு இந்த மாதிரி ஃபுல்லாக பிடி போட்டுட்டு உங்களதில் இருக்கும். இது மாதிரி தான் உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அந்த கோர்சஸ் இருக்கும். நீங்கள் அந்த நான் முதல்வன் போர்ட்டல், இந்த போர்ட்டல் பார்த்தீங்கன்னா portal.nanmudalvan.tn.gov.in இந்த இதுக்கு மேலே இருக்க அந்த யூஆர்எல் போட்டிங்கன்னா இந்த பேஜ், இந்த ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட யூசர் நேம் ஆல்ரெடி உங்களுக்கு மெயிலில் இருக்கும், மொபைலில் இருக்கும். அப்படி இல்லைனா உங்கள் ஃபேக்கல்ட்டிகிட்ட கேட்டுட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டுட்டு கேப்சா கொடுத்துட்டு லாகின் அப்படின்னு கொடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு கோர்சஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஆல்ரெடி ஃபேக்கல்ட்டி வந்து உங்களுக்கு இந்த செமஸ்டருக்கு என்ன கோர்ஸு அப்படிங்கிறத அலோகேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு 3 புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் மேண்டட்டரி கோர்சஸ் வரும். இந்த மேண்டட்டரி கோர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட லாகினில் போனீங்கன்னா இந்த கோர்ஸ் வரும். எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் ஸ்டெப் அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸ்டெப் ஃப்ரம் ஹிந்து அதில் வந்து பண்ணுறாங்க. இப்போ இந்த கோர்ஸ் தான் உங்களுக்கு நடக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு 2 மணிக்கு தான் அந்த கோர்சஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் நடத்துவாங்க. லைவாக நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் வாட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வாட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆக்சஸ் கோர்ஸுன்னு வரும். நீங்கள் ஆக்சஸ் கோர்ஸுன்னு கொடுக்கணும். ஆக்சஸ் கோர்ஸ் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆன்லைன் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து உங்களோட கோர்ஸ் அலோகேட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்துடும். இல்லைனா நோ கோர்சஸ்ன்னு வந்துடும். ஸ்டாஃப் உங்களுக்கு ஃபேக்கல்ட்டி வந்து இந்த கோர்ஸை உங்களுக்கு அலோகேட் பண்ணியிருந்தால் அந்த கோர்ஸ் வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் முதல் கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட், இந்த இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஒரு ஸ்டார்ட் இருக்கும். இது ஒரு கோர்ஸு. நாளைக்கு நடக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கேம்பஸ் டு கார்ப்பரேட் லைவ் கிளாஸ் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் நாளைக்கு உங்களுக்கு 2லேருந்து 4 மணி வரைக்கும் ஸ்டெப் கேம்பஸ் டு கார்ப்பரேட் லைவ் கிளாஸ் ஃபார் நான் முதல்வன் 2024 இருக்குது. இதில் நீங்கள் ஸ்டார்ட்டுன்னு கொடுக்கணும். அப்படி ஸ்டார்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ லைவ் கிளாஸ் 1 இருக்குது பார்த்தீங்களா. லைவ் கிளாஸ் 1 இதுதான் ரெக்கமெண்டட். இது வந்து பார்த்திங்கன்னா பாரதாஸ் யூனிவர்சிட்டி நம்மளோடது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பாரதாஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கிறனால நீங்கள் முடிக்க அந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும். அப்போ இதில் வந்து நீங்கள் கோன்னு அந்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்டார்ட் கொடுத்தோன்னே இதிலே வந்து கீழே உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா கிளிக் டு ஜாயின் த லைவ் கிளாஸ்ன்னு வரும். இந்த லைவ் கிளாஸ் தான் உங்களுக்கு வந்து நாளைக்கு நடக்கும். அதாவது உங்களுக்கு வந்து 2 மணிக்கு தான் இது ஓப்பன் ஆகும். சரிங்களா. அந்த கிளிக் ஹியர் டு ஜாயின் லைவ் கிளாஸ்ன்னு இருக்கும். அந்த கிளிக் ஹியர் டு
ஜாயின் த லைவ் கிளாஸ் அப்படி கொடுத்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த கிளாஸ் வந்து ஓப்பன் ஆகாது உங்களுக்கு. ஏன்னா இந்த கிளாஸஸ் வந்து நாளைக்கு தான் உங்களுக்கு நடக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா திஸ் கிளாஸ் ஹேஸ் நோ செஷன் எட். இது வரைக்கும் இந்த கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணலை, அதனால் இன்றைக்கி நடக்காது அப்படின்னு சொல்லும். அதனால் இந்த கோர்சஸ் எப்போ உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா நாளைக்கு தான் இந்த கோர்ஸ் நடக்கும். அதனால் 2 o'clock இந்த நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லைவ் கிளாஸ் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த லைவ் கிளாஸில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அட்டன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் நீங்கள் லைவாக இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணணும். சார் 2 பேர் சேர்ந்து ஒரு மொபைலை பார்க்குறோம் அப்படிங்கிறலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா இதுக்கு இண்டிவிஜுவலாக லாகின் உங்கள் அட்டண்டன்ஸ் வந்து பேக்கப்லேருந்து எடுத்துக்குவாங்க. ஏன்னா எப்படி உங்கள் கோர்சஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபெட்ஜ் ஆகி வருதோ அதேமாதிரி அட்டண்டன்ஸு என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட லாகினில் தான் அட்டண்டன்ஸ் விழுவும். உங்களோட லாகின் மீன்ஸ் என்னென்னா உங்களோட என்எம் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, என்எம் ஐடி யூசர் நேம் இது வந்து அவங்களுக்கு வந்துடும். அப்போ எந்தெந்த ஸ்டூடெண்ட்லாம் அட்டன் பண்ணாங்கன்னு டிஃபால்ட்டாக அவங்களே அட்டண்டன்ஸ் எடுத்துக்குவாங்க. ஃபேக்கல்ட்டி யாரும் உங்களுக்கு அட்டண்டன்ஸ் மேனுவலாக எடுக்க மாட்டாங்க, அட்டண்டன்ஸ் எடுத்துக்குவாங்க. மொத்தம் ஒரு 9 கிளாஸஸ் நடக்குதுன்னா எத்தனை கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஸோ கம்பல்சரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணணும். இல்லை ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சுன்னா உங்கள் ஸ்டாஃபை வந்து நாளைக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த நான் முதல் ஐடி பாஸ்வேர்டு வந்திருக்கும். இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் கிளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும். லைவ் கிளாஸ் பாருங்கள், பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அசஸ்மெண்ட்லாம் வரும். இப்போ லைவ் கிளாஸ் மட்டும் நாளைக்கு அட்டன் பண்ணுறதுக்கு இந்த ப்ரொசீஜர் படி நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் ஃபேக்கல்ட்டிகிட்ட கேட்டுக்குங்க. தேங்க்யூ.